வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஆச்சரியமானது. நம்ம உடம்புல குறிப்பா நாக்கு நுனில ஆரம்பிக்கிற ஒரு சாதாரண ஒலி அதிர்வு எப்படி பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற வைகுண்டங்கிற ஒரு பிரம்மாண்டமான உலகத்தோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாதாரண மந்திர உச்சாடனம், சினிமால வர்ற ஒரு பிரம்மாண்டமான நடனம், அப்புறம் நட்சத்திரங்களை தாண்டி இருக்கிற ஒரு ஆன்மீக உலகம், இது மூணுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். மேலோட்டமா பார்த்தா எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா இது எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு இணைந்து ஒரு மாபெரும் ஆன்மீக இயற்பியல் கட்டமைப்பா மாறுது அப்படிங்கிறது தான் இங்க உண்மையான மேஜிக். இந்த சீக்ரெட்டை நாம புரிஞ்சுக்க படைப்போட அடிப்படைக்கே போகணும். ஆர்ட் ஆஃப் லிவிங் பத்தி சொல்ற ஒரு கட்டுரையில ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிரபஞ்சமே அதிர்வுகளால, அதாவது வைப்ரேஷன்ஸால ஆனதுதானா. இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது பஞ்சபூதங்கள்ல ஒன்னான ஆகாசம் அல்லது வெளி. நிலம், நீர், நெருப்பு, காத்து இதையெல்லாம் நாம உணரலாம், தொடலாம். ஆனா ஆகாசத்துல ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரணும்னா கூட அதுக்கு இந்த ஒளிகளும் அதிர்வுகளும் மட்டும்தாங்க ஒரே வழி. இதை அப்படியே கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம உடம்பு அளவுல யோசிச்சு பார்ப்போம். குரல் பயிற்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புனிதமான ஒலிகளை எழுப்புறதுங்கிறது ஏதோ மேஜிக் கிடையாது, அது நம்ம உடம்புக்குள்ளேயே நடக்கிற ஒரு மெக்கானிசம்னு சொல்றாங்க. குறிப்பா தமிழ்ல லா, ழா, நா மாதிரியான எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நம்ம நாக்கை எந்த அளவுக்கு சரியா வளைச்சு மையப்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த வாய்க்குழிக்குள்ள ஒரு தனித்துவமான அதிர்வை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சரி, இப்படி நாக்க வளைச்சு சத்தம் போடுறதால என்ன ஆகிட போகுதுன்னு தோணலாம். இங்கதான் விஷயமே இருக்கு. நம்ம உருவாக்குற அந்த குறிப்பிட்ட குரல் அதிர்வுகள் நம்ம உடம்புக்குள்ளேயும் சரி, சுத்தி இருக்கிற வெளியிலயும் சரி, ஆகாசத்தை நேரடியாவே பாதிக்குது. நாம எழுப்புற அந்த சரியான ஒலிகள் ஆகாச வெளியில இருக்கிற குழப்பங்களை, அதாவது சயின்ஸ்ல சொல்லணும்னா என்ட்ரோப்பியை குறைச்சு ஒரு ஆழமான அமைதியை உருவாக்குது. அதனாலதான் மந்திரங்களை சொன்னதுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வர்றத நாம கண்கூட உணர்றோம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 108 அப்படிங்கிற நம்பர். நாம மனச ஒருமுகப்படுத்த யூஸ் பண்ற ஜபமாலையில ஏன் கரெக்டா 108 மணிகள் இருக்குன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஆகாசத்தை பேலன்ஸ் பண்ற மந்திரங்களை நாம எத்தனை முறை உச்சரிக்கணும் அப்படிங்கறத இந்த நம்பர் தான் முடிவு பண்ணுது. ஏன்னா 108 அப்படிங்கிறது யாரோ ரேண்டமா உருவாக்குன ஒரு நம்பர் கிடையாதுங்க. அது ஒரு காஸ்மிக் கோல்டன் ரேஷியோ அப்படின்னே சொல்லலாம். வானியல் படி பாத்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கிற தூரம் சூரியனோட விட்டத்தை போல கரெக்டா 108 மடங்கு. அதே மாதிரி பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கிற தூரம் சந்திரனோட விட்டத்தை போல சரியா 108 மடங்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, நாம இங்க உட்கார்ந்து பண்ற இந்த 108 முறை மந்திர உச்சாடனம் நம்ம மனித உடம்பையும் அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையும் நேரடியாக இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி செயல்படுது. இப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் இந்த புனிதமான அதிர்வுகள் எழுத்து வடிவமா மாறும்போது அது எவ்வளவு பெரிய சக்தியா உருவெடுக்குதுன்னு பாப்போம். அதுக்கு மிக சிறந்த உதாரணம் தான் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கவிஞரும் துறவியுமான ஆண்டாள். 12 ஆழ்வார்கள்ல ஆண்டாள் மட்டும்தான் ஒரே பெண் ஆழ்வார். அவங்க வாழ்ந்த காலம் என்னவோ வெறும் 13 16 வருஷங்கள் தான் சொல்லப்படுது. ஆனா அந்த சின்ன வயசுலயே மொழியோட அசாத்தியமான சக்தியை அவங்க முழுமையா பயன்படுத்தினாங்க. அவங்க எழுதின திருப்பாவையோட 30 பாசுரங்கள் தமிழ் பக்தி இலக்கியத்தையே பழமையான சம்ஸ்கிருத வேதங்களுக்கு இணையா உயர்த்திடுச்சு. உண்மையிலேயே சொல்லணும்னா அவங்களோட கவிதைகள் வெறும் பக்தி பாடல்கள் மட்டும் கிடையாது. அது ஒரு மேப் மாதிரி. ஒரு சாதாரண மனிதனோட எளிய விழிப்புணர்வு நிலையில ஆரம்பிச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ற கூட்டு பிரார்த்தனை, அதாவது சத்சங்கம் மூலமா அவங்கள மெல்ல மெல்ல உயர்த்தி கடைசியா இறைவனோட பாதங்கள்ல முழுமையா சரணடைகிற அந்த முக்தி நிலைக்கு ரொம்ப துல்லியமா வழிகாட்டுது அவங்களோட படைப்புகள். சரி, எழுத்துக்கள்ல இருந்த அந்த பக்தி காலப்போக்குல அப்படியே புத்தக பக்கங்கள்ல இருந்து மேடைக்கும் அப்புறம் சினிமா திரைக்கும் எப்படி வந்துருச்சுன்னு பாப்போம். இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. இன்டர்நேஷனல் ஜர்னல் ஆஃப் கிரியேட்டிவ் ரிசர்ச் தாட்ஸ், அதாவது IJCRTயோட இந்த ஆய்வறிக்கையை கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும். தமிழ் சினிமா அப்படிங்கிறது வெறும் என்டர்டைன்மெண்ட்கான ஒரு ஊடகமா மட்டும் நின்னுடல. கர்மவினை, மறுபிறவி, அப்புறம் தெய்வீக தலையீடு மாதிரியான ரொம்ப ஆழமான தத்துவங்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு மாடர்ன் கேன்வாஸாவே அது மாறிடுச்சு. இங்க நீங்க பாக்குற இந்த டைம்லைன் அந்த நம்ப முடியாத கலாச்சார மாற்றத்தை நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வெறும் கோவில் திருவிழாக்கள்ல நடந்த பக்தி கூத்துகளும் தெருக்கூத்துகளும் எப்படி 18, 19ஆம் நூற்றாண்டுகள்ல சபா நாடகங்களா மாறுச்சுன்னு பாருங்க. அப்புறம் 1930கள்ல இருந்து 50கள் வரைக்கும் பக்தி சினிமாவின் பொற்காலமா அது எப்படி தடையின்றி வளர்ந்துச்சுங்கிறத இது ரொம்ப தெளிவா விவரிக்குது. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அப்போ இருந்த இயக்குனர்கள் அந்த பாரம்பரியமான கதை சொல்லலோட இமோஷனலான சாராம்சத்தை கொஞ்சம் கூட மாத்தாம, அதே சமயம் மாடர்ன் மீடியாவை பயன்படுத்தி எப்படி மக்கள் மனசுல ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குனாங்கன்னு புரிய வைக்குது.
இது வெறும் ஆச்சரியத்தை மட்டும் கொடுக்கல, மக்களோட உள்நோக்கிய வளர்ச்சிக்கும் ஒரு பெரிய தூண்டுகோலா இருந்துச்சு. அப்புறம் சினிமாவுல பக்தி அப்படிங்கிறது வெறும் கதையா மட்டும் இல்லாம நடனமாவும் வெளிப்பட்டுச்சு. பரதநாட்டியம், ஒடிசி மாதிரியான கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான முத்திரைகள், நுட்பமான முகபாவனைகளோட திரையில வந்துச்சு. குறிப்பா சிவதாண்டவம் மாதிரியான பவர்ஃபுல்லான நடனங்கள் மூலமா இந்த உலகத்தோட படைப்பு, அழிவு, அப்புறம் அந்த காஸ்மிக் பேலன்ஸ் இது எல்லாத்தையுமே நடிகர்கள் தங்களோட உடல் அசைவுகள் மூலமாகவே திரையில கொண்டு வந்தாங்க. சுருக்கமா சொல்லணும்னா பிரபஞ்சத்தோட அந்த ரிதமை அப்படியே கண் முன்னாடி நிறுத்துனாங்க. சரி, இப்போ ஃபைனலா ஒரு விஷயத்துக்கு வருவோம். இவ்ளோ நேரம் நாம பேசின அந்த துல்லியமான மந்திர உச்சாடனங்கள், ஆண்டாளோட கவிதை வழியான சரணாகதி, இந்த நுட்பமான நடன அசைவுகள், இது எல்லாமே ஒரு மனித ஆன்மாவை கடைசியா எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது? ரிக்வேதம், பாகவத புராணம் மாதிரியான பழமையான நூல்கள் சொல்றபடி பார்த்தா அந்த உச்சகட்டமான இலக்கு தான் வைகுண்டம். இதோ இந்த ரிக்வேத மேற்கோள பாருங்களேன். தேவர்கள் எப்பவுமே விஷ்ணுவோட பரம பாதத்தை நோக்கியே இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. வைகுண்டம் அப்படிங்கிறது எந்த ஒரு கவலையோ பயமோ துன்பமோ துளி கூட இல்லாத என்றென்றைக்கும் நிலைச்சு நிக்கிற ஒரு அமைதியான பரலோக சாம்ராஜ்யம். இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வைகுண்டம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மெட்டஃபரோ இல்ல கற்பனையோ கிடையாது. பழமையான நூல்கள்ல அது ரொம்ப தெளிவாவும் டீடைல்டாவும் விவரிக்கப்பட்டிருக்கு. 14 உலகங்களுக்கும் பல மில்லியன் மைல்களுக்கு அப்பால் அமைஞ்சிருக்கிற ஒரு இடம் அது. அங்க இருக்கிற அரண்மனைகள் எல்லாமே தங்கத்தால ஆனது, சுவர்கள் எல்லாமே ஸ்படிகத்தால ஆனதுன்னு சொல்றாங்க. வருஷம் முழுக்க நம்ம நினைச்சதை கொடுக்கிற கற்பக மரங்கள், ரத்னங்களாலையும் தங்கத்தாலையும் ஆன பறக்கும் வாகனங்கள். அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கரு நீல நிற ஒளியோட 4 கைகளோட இருப்பாங்களாம். சுருக்கமா சொல்லணும்னா அது தூய நனவு நிலையின், அதாவது பியூர் கான்ஷியஸ்னஸோட மிக உன்னதமான ஒரு பரிமாணம். இப்போ இது நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. நாக்கில் ஆரம்பிக்கிற சின்ன சின்ன ஒலிகளுக்கும் உடலோட அசைவுகளுக்கும் நம்மள அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தோட இணைக்கிற அளவுக்கு சக்தி இருக்குன்னா, இன்னைக்கு இப்போ நீங்க செய்யற அன்றாட செயல்களும் நீங்க வெளிப்படுத்துற அதிர்வுகளும் உங்களுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கான இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ஒரு புதிய தேடலை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.